வணக்கம் நண்பர்களே, நீங்க நம்ம டிராவல் விளாக்ல பார்க்க போற ஊர் வந்து திருபுவனம். திருபுவனம் அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்ட்ல வர ஒரே விஷயம் திருபுவனம் பட்டு தான். பட்டு எந்த அளவுக்கு ஃபேமஸோ அந்த அளவுக்கு இந்த கோயிலும் ஃபேமஸ். சரபேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் கோயிலை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிரம்மராட்சசனோட பிடியில சிக்கிய ஒரு மன்னனை விடுவிச்சதால இங்க சிவனுக்கு கம்பகரேஸ்வரன் பேர் சொல்லி இந்த கோயில வழிபடுறாங்க. அப்புறம் ஏன் இந்த கோயில சரபேஸ்வரர் கோயில் சொல்லி அழைக்கிறாங்க? ஏன்னா இங்க சரபேஸ்வரருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்குது. சரபேஸ்வரர்னா அந்த காலத்துல வாழ்ந்த பாதி சிங்கம் பாதி பறவை கொண்ட ஒரு உயிரினம். இந்த உயிரினம் வந்து யானையோடவும் சிங்கத்தோடவும் பல மடங்கு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அதாவது அந்த பறவை உடம்பை வச்சு ஒரு பள்ளத்தாக்க அசால்ட்டா ஒரே ஜம்ப்லே தாண்டும். தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் இந்த சரௌண்டிங்ல உள்ள எல்லா கோயிலுமே சோழர்களின் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கும். அந்த வரிசையில இந்த கோயில் 3ஆம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்டிருக்குது. சோழர்களோட கட்டிடக்கலைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டா எப்பவுமே 4 கோயிலை சொல்லலாம். அந்த 4 கோயில்ல முதலாவதா இருக்கிறது நம்ம தஞ்சை பெரிய கோயில், இரண்டாவதா இருக்கிறது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கோயில், மூன்றாவதா உள்ளது ஐராவதேஸ்வரர் கோயில். அந்த வரிசையில இந்த கோயில் 4வது இடத்துல இருக்கு. சரபேஸ்வரர் அப்படின்னு சொல்றது சிவனோட ஒரு அவதாரமா இங்க கருதப்படுது. விஷ்ணுவோட கோவத்தை தணிக்கிறதுக்காக, அதாவது விஷ்ணுவோட சிம்ம அவதாரம் நரசிம்ம அவதாரம், அந்த கோவத்தை தணிப்பதற்காக சிவன் எடுத்த அவதாரமா இதை சொல்றாங்க. இந்த கோயிலோட அமைப்பை பார்க்கும்போது தெரியும், அந்த தஞ்சாவூர் ஐராவதேஸ்வரர் கோயில் அந்த பாணியில தான் இந்த கோயில் இருக்கும். இந்த கோயில்கள் எல்லாத்துக்குமே ஒரு தனித்துவமான சிறப்பம்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கருவறைக்கு மேலே உள்ள அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அமைப்பு கோயிலோட நுழைவாயிலோட பெரியதா இருக்கும். சோழர்களோட கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு இந்த கோயில்கள் எல்லாத்தையுமே எதனால சொல்றாங்கன்னு இந்த வீடியோல நீங்க பார்க்கும்போது தெரியும். இந்த கோயிலோட அமைப்பு மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. பாதி சிங்க உடலும் பாதி பறவை உடலும் கொண்ட சரபேஸ்வரின் உருவம் இதுதான். நீங்களும் சோழர் காலத்து கட்டிடக்கலையை பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா இங்க சோழ மண்டலத்தில் உள்ள கோயில்களில் போய் பாருங்க. நீங்களும் இந்த கோயில்கள்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா காலையில் 8 மணிக்குள்ள அல்லது ஈவினிங் 5 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா இயற்கை அழகோடு சேர்ந்து இந்த கோயிலோட கட்டிடக்கலையையும் ரசிச்சுட்டு வரலாம். இந்த கோயிலோட என்ட்ரன்ஸில், அதாவது அந்த கொடிக்கம்பம் பக்கத்திலே வந்து எல்லா அவதாரமும் உருவப்படமாக வரைஞ்சிருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.